ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போறோம்னா, உடற்பயிற்சிக்கு முன்னாடியும் பின்னாடியும் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்றதை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்மள பெரும்பாலான மக்கள் தங்களோட உடலை கட்டுக்கோப்பாகவும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக உடற்பயிற்சிகளை செஞ்சுட்டு வராங்க. தினசரி உடற்பயிற்சிகளை செஞ்சுட்டு வரதுன்றது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. இது நம்மளோட உடல் திறனையும் வலிமையும் அதிகரிக்குது. ஆனால் நாம செய்யக்கூடிய உடற்பயிற்சியை ஒழுங்காக செய்யணும். தசைகளை உருவாக்கத்துக்காக எடைப்பயிற்சின்றது ரொம்ப அவசியமா பார்க்கப்படுது. ஆனா உடற்பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லது. குறிப்பா சாப்பிட்ட உடனே உடற்பயிற்சி செய்யறது நல்லது கிடையாது. இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி உடற்பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில வாம பயிற்சிகளை கட்டாயமா மேற்கொள்ளணும். இப்படி உடற்பயிற்சிக்கு முன்னாடியும் பின்னாடியும் எந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும்ன்றத பத்தி நாம இன்னும் டீடைல்டா பார்க்க போறோம். உடற்பயிற்சிக்கு முன்னாடி என்ன சாப்பிடலான்றத நீங்க கட்டாயமா பிளான் பண்ணணும். நீங்க தொடர்ந்து உடற்பயிற்சி செஞ்சுட்டு வரும்போது உங்களோட தசைகள் வலிமையாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. உங்களோட உடல் தசைகள் வலிமையாகிறதுக்கு முதல்ல போதுமான ஆற்றல் தேவைப்படுது. அதனால உடற்பயிற்சி செய்யறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே சில உணவுகளை நீங்க எடுத்துக்கணும். என்ன மாதிரியான உணவுகள்னா ஆப்பிள், அப்புறம் வாழைப்பழம், ஓட்ஸ் மீல், அப்புறம் முட்டை எடுத்துக்கலாம், அப்புறம் ஃப்ரூட் ஸ்மூத்தி எடுத்துக்கலாம், அப்புறம் நல்ல சத்தா இருக்கக்கூடிய கஞ்சி மாதிரியான பானங்கள், இதெல்லாம் நீங்க கட்டாயமா எடுத்துக்கலாம். இந்த வகை உணவுகள்ல அதிக நார்ச்சத்து, அதுக்கப்புறம் புரோட்டீன்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இவைதான் உங்களோட தசைகளுக்கு தேவையான எரிபொருளையும் தசைகளுக்கு தேவையான ஆற்றலையும் கொடுக்குது. செய்யக்கூடாத விஷயங்கள் என்னன்றதை பத்தி இப்ப சொல்றேன். உடற்பயிற்சிக்கு முன்னாடி எதையும் சாப்பிடக்கூடாது, எதையும் குடிக்கக்கூடாது. அதிகமான உணவு எடுத்துக்கிறது, அப்புறம் அதிகமாக தண்ணி குடிக்கிறது, இது எல்லாமே உங்களை ரொம்பவே கனமாக ஃபீல் பண்ண வைக்கும். இதனால உங்களால் சுலபமாக உடற்பயிற்சி செய்ய முடியாது. அதனால உடற்பயிற்சிக்கு முன்னாடி எடுத்துக்கக்கூடிய உணவுன்றது 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டுருக்கணும். அடுத்ததாக வார்ம் அப் செய்யக்கூடிய முறையை பற்றி கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் உடற்பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வார்ம் அப் பயிற்சிகளை செய்ய வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன்னா உடற்பயிற்சிக்கு உங்கள் தசைகளை தயார் செய்யறதுக்கு வார்ம் அப் பயிற்சிகள் உதவி செய்யும். இதனால உங்களுக்கு காயங்கள் ஏற்படுறதும் தடுக்கப்படும். அதே மாதிரி உடற்பயிற்சி செய்யும் போது தசைகளை அதிகமாக நீட்டக்கூடாது. செய்யக்கூடாதவை என்னன்றதை பத்தி இப்ப சொல்றேன். உடற்பயிற்சியை உடனடியாக நிறுத்தினா தசை பிடிப்பு, அதுக்கப்புறம் காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. அதனால உடற்பயிற்சிக்கு பின்னாடி உங்களோட தசைகளை குளிர்விக்கிறதுக்கு கூல் டவுன் பயிற்சிகளை ஒருபோதும் தவிர்க்காதீங்க. இது உங்களோட சுவாசம், அதுக்கப்புறம் இதய துடிப்பை படிப்படியாக குறைக்கும். என்ன மாதிரியான கூல் டவுன் பயிற்சி செய்யணும்னு உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். கீழே அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், நீங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உடற்பயிற்சிக்கு இடையே சின்ன ஒரு ஓய்வு கொடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு மசிலுக்கு தேவையான ரெக்கவரி கிடைச்சு நீங்க அடுத்தடுத்த உடற்பயிற்சிகள் செய்யறதுக்கு உங்களுக்கு போதுமான ஆற்றல் கிடைக்கும். ஒரே நேரத்தில் தொடர்ச்சியா உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளக்கூடாது. அதே நேரத்தில் பயிற்சிகளுக்கு இடையே ஒரு சின்ன கேப் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. செய்யக்கூடாத விஷயம் என்னன்றதை பத்தி சொல்றேன். உங்களோட உடலுக்கு ஓய்வு ரொம்பவே தேவைதான். ஓய்வு எடுக்காம உடற்பயிற்சி செய்யறதுன்றது தேவையற்ற காயங்கள், அப்புறம் தசையில ஏதாச்சும் இன்ஜுரி ஆகிறதுக்கும் உங்களோட சோர்வுக்கும் காரணமா இருக்கும். அதனால கண்டிப்பா நீங்க ஓய்வு கொடுத்தாகணும். நீங்க நினைவில் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை பத்தி இப்ப சொல்றேன். உடற்பயிற்சி செய்யும் போது வேர்வையா இருக்கக்கூடிய ட்ரெஸ், அப்புறம் நிறைய பாக்டீரியாஸ் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் நீங்க கட்டாயமா தவிர்த்துடுங்க. இது உங்களை எரிச்சல் ஊட்டுறதுக்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நாம கட்டாயமா இதெல்லாம் பார்த்தே ஆகணும். இது சரும சம்பந்தமான நோய் தொற்றுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. நோயோட ஆபத்தை குறைக்கிறதுக்கு பயிற்சிக்கு முன்னாடியும் பின்னாடி நீங்க கைகளை நல்லா கழுவுங்க. சானிடைசர் இருந்தா ரொம்பவே நல்லது. நீங்க உடற்பயிற்சிக்காக பயன்படுத்தக்கூடிய கருவிகளை நல்லா சுத்தம் செஞ்சிருங்க. உடற்பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 hour கேப் கொடுத்து கட்டாயமா குளிச்சிருங்க. உடற்பயிற்சிக்கு பொருத்தமான ட்ரெஸ்ஸை வாங்கி யூஸ் பண்ணுங்க. நல்ல வசதியா தளர்வா இருக்கக்கூடிய ஆடைகளா இருந்தா ரொம்ப நல்லது. நீங்க சைக்கிளிங் போறீங்க, ரன்னிங் போறீங்கன்னா கண்டிப்பா சைக்கிள்ல சிக்காத அளவுக்கு நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கி பயன்படுத்துங்க. உங்களோட ஆரோக்கியத்தை அடிக்கடி சரி பாருங்க. உங்களோட ரத்த அழுத்தம், நாடி துடிப்பு, இதய துடிப்பு, இது எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதுல இருக்கக்கூடிய ஆரோக்கியமான விஷயங்கள் உங்களோட உடலோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உடற்பயிற்சி செய்யக்கூடிய காலத்துல மட்டும் இல்லங்க, ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு ஒரு முறை, குறைஞ்சபட்சம் 6 மாசத்துக்கு ஒரு முறை பிளட் டெஸ்ட் எடுக்கிறது, அப்புறம் இதய துடிப்பு சீரா இருக்குதான்றதை செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடைசியா தண்ணி அதிக அளவுல குடிங்க. தண்ணீர் உங்களோட உடலோட வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துது. இது உங்களோட உடலுக்கு தேவையான ஆற்றலையும் ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்களையும் வழங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. உடற்பயிற்சி செய்யறதுக்கு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. உடற்பயிற்சியின் போது அதிகமா தண்ணி குடிக்காதீங்க. அதிகமா தண்ணி குடிக்கிறதுன்றது உங்களுக்கு வீக்கத்தை கூட ஏற்படுத்தலாம். 1 முறை இல்ல 2 முறை தண்ணி குடிக்கிறது நல்லது. அதுக்கு மேல தண்ணி குடிக்க வேணாம். தேவைப்பட்டா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க தண்ணி குடிக்கலாம். சோ இந்த வீடியோல நாம பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உடற்பயிற்சி செய்யற எல்லாருமே இந்த விஷயங்களை கட்டாயமா தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.